பின் சென்று காணம் செய்துள்போம் கரவைகள் பின் சென்று காணம் செய்துள்போம் கரவைகள் பின் சென்று காணம் செய்துள்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துள்தன்னை அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துள்தன்னை பிறவி பெருதனை புள்ளியம் யாமுடையோ பிறவி பெருதனை புள்ளியம் யாமுடையோ முறையுள்ளும் இல்லாத கோவிந்தனோடு குறையுள்ளும் இல்லாத கோவிந்தனோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினர் உள்தனை அறியாத பிள்ளைகளோ அன்பினர் உள்தனை சிறு பேர் அழைத்தனவோ சிறு அருளாரே சிறு பேர் அழைத்தனவோ சிறு அருளாரே இறைவனீதாராய் பறையலோர்யம் பவாய் இறைவனீதாராய் பறையலோர்யம் பவாய் திருப்பாவை என்கின்ற இந்த பிரபந்தத்தில் ஆண்டாள் 27ஆம் பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று பெருமாளை தெரிவித்தாள். அந்த பாசுரத்துக்கு சிறுவர்கள் அக்கார வடிசில் பாசுரம், சக்கர பொங்கல் பாசுரம்னு சொல்வார். ஆனால் ஒரு பக்கம் க்ஷீரம் என்று இருந்தாலும் மறுபக்கம் தயிர் என்பது இருக்க வேண்டும். இன்னொரு விசேஷம்னா இந்த 28வது பாசுரத்துக்கு தயிரில்லாத பாசுரம்னு பேர். அப்பேற்பட்ட இந்த உயர்ந்த பாசுரத்தை கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்கின்ற இந்த பாசுரத்தின் ஆழ்பொருளை பார்ப்போம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படின்னா ஆண்டாள் தன் தோழிகளை கூப்பிட்டு நாம் காணம் சேர்ந்து உண்போம்னு சொல்றதா வச்சுக்கலாம். அதே சமயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வனபோஜனத்துக்காக இந்த சிறுவர்களை அழைத்து சென்றாள். கிருஷ்ணரை அழைச்சு போயிருக்க வனபோஜனம். கறவைகள் பின் சென்று, பசுக்களுக்கு பின்னாடி நாம் செல்வோம், நம் பின்னாடி பசுக்கள் இல்லை, பசுக்களுக்கு பின்னாடி நாம் செல்வோம். அந்த கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், சேர்ந்து உண்போம். போன பாசுரத்தையும் ஞாபகம் வச்சுங்கோ, கூடியிருந்து கூடியிருந்து, இங்கு சேர்ந்து உண்போம். பாகவதோத்தமர்களோடு இருக்கிறது தான் வசதி. இந்த ஆதிசங்கரரும் சொன்னார், சத் சங்கத்வே நிசங்கத்வம். சத் சங்கத்வே நல்ல ஒரு கம்பெனியா இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். நம்மளாலும் அவர்கள் பயன் பெற வேண்டும், அவர்களுடைய குணத்தாலும் நாம் பயன் பெற வேண்டும்.
கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம். ஆண்டாள் தன்னுடைய பிறப்பின் பெருமையை பத்தி சொல்லிக்கிறார். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாமையோ 27 பாசுரம் பாடியிருக்காளான்னு கேட்டா ஒரு பழமொழி உண்டு, வித்யா ததாதி வினயம். நான் படிக்க 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 அந்த வினயம் வர வேண்டும், குனிந்து இருக்க வேண்டும். யார்கிட்ட தப்பு பண்ணிட்டா சாரி கேட்கணும், தப்பு பண்ணாம இருக்கணும், பண்ணிட்டா சாரி கேட்கணும், படிக்கணும், நிறைய கேட்கணும், நிறைய இருக்கணும், கேட்டபடி இருக்கணும், இவ்வளவுலாம் இருக்கு. அப்ப நல்ல வித்யானது வினயத்தை கொடுக்கும். ப்ராப்பர் நாலேஜ் will always bestow humility. அதனால அந்த ஞானத்தை சம்பாதித்த ஆண்டாள் ரொம்ப வினயத்தோடு சொல்றா, அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம், எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படிங்கிற இந்த தன்மை. எனக்கு ஒன்றும் தெரியாது, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படிங்கிறதுக்கு என்ன பேர்? நைச்சானுசந்தானம். தன் அடியே நீச்சல், எனக்கு ஒண்ணுமே தெரியாதேன்னு நினைக்கிறது. அதனால அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு பெருமை இருக்கு, ஒன்றும் தெரியல, ஆனா உன்னை எங்கள் குலத்தில் பெற்றோம். அது என்ன? ஆண்டாள் எந்த குலம்? வைஷ்யஜாதி இடைக்குலமா நினைக்கிறா இல்லையா? அந்த இடைக்குலத்தில் கண்ணன் தோன்றினான். அதனால இவ சொல்றா, எங்கள் குலத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை நீ இருக்கின்றாய். இது பாஷ்யக்காரர் இருந்த காலத்துல நம்பெருமாள் தோளுக்கினியான்ல வெளியில வரும்போது பாஷ்யக்காரரோடு இருந்த பல ஆச்சாரிய வரியர்கள், ரொம்ப வேதம்லாம் படிச்சவா, சட்டுன்னு 2-3 பேர் என்ன பண்ணிட்டாலும் எதிர்க்க இருக்கக்கூடிய இடைஜாதியோட போய் கலந்துட்டாலும் அவளோட போய் கிருஷ்ணரை கொண்டாடுறான். ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம், என்னையா இது நம்ம பக்கம் தானே இருந்து சட்டுன்னு அந்த கட்சிக்கு போயிட்டு எதுக்கு அந்த பக்கம் போனாதான் பெருமாளை கொண்டாட முடியுமான்னு கேட்டா அவள்லாம் சொன்னாலாம், இல்ல உங்க பக்கம் இருந்தா நாராயணனே புருஷ சுக்தத்துல, நாராயண சுக்தத்துல, விஷ்ணு சுக்தத்துல இப்படிலாம் கொண்டாடலாம். இதே இடைப்பெண்களோடு ஆண்களோடு பழகினால்தான் கிருஷ்ணனுக்கு நான் வெண்ணையை தரேன், கல்கண்டு தரேன், சீனி தரேன்னு சொல்ல முடியும். என்ன இருந்தாலும் அந்த குலத்தில் பிறந்து அந்த குலத்துக்கு பெருமை சேர்த்தவர். அதனால சொல்றா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா. கோவிந்தா, எங்கள் மலையை தூக்கி எங்களை ரட்சித்த எம்பெருமானே, பசுக்களையும் கண்ணுக்குட்டியையும் மேய்த்து ரட்சிக்கக்கூடிய எம்பெருமானே, எங்களை காத்த கோவிந்தனே, உங்களுக்கு குறை எதுவும் இல்லை. அப்படின்னா ராமருக்கு குறை இருந்ததான்னு கேட்டா இருந்திருக்கலாம். ஒரு தாய் அங்கு கௌசலை, இங்கு 2 தாய், அந்த குறை தீர்வதற்காக 2 தாய் தேவகி யசோதை. ஒரு தந்தை தசரதன் அங்கே, இங்கு 2 தந்தையர் வசுதேவர் நந்தகோபாலன் இங்கே. அங்கு ஒரு அக்கா இருந்தா சாந்தா, சம்பந்தம் இருந்துதான் தெரியல. இங்க இருந்தது ஒரு தங்கை துர்கை, அவளுக்கு நல்ல சந்நிதியை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் பெருமாள். அங்கு இருந்த ஆச்சாரிய வரியர் வசிஷ்டர், அவருக்கு என்ன பிரத்யுபகார மன்னர் என்ன குரு தட்சிணை கொடுத்தாருன்னு தெரியல. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல இருந்த ஆச்சாரியன் சாந்தீபனி அவருக்காக குருமாதாவுக்காக யமபட்டினம் சென்று குழந்தைகளை மீட்டெடுத்து வந்தார். அங்கு அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றார். புல்லெரும்பாதுன்னியே நற்பால் உய்க்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன் அத்தனை பேரையும் வைகுண்டத்துக்கு கூட்டு போயிட்டார். ஜனபத சாகேத கூட்டு போயிட்டார் வைகுண்டத்துக்கு. திரும்பி வந்தாரா தெரியாது. கிருஷ்ணாவதாரத்துல அந்த அந்தணனையும் அர்ஜுனனையும் அழைத்து கொண்டு சென்று போயிட்டு திரும்பி வந்துட்டான் அந்த குழந்தைகளை மீட்டெடுத்து சந்தான கோபால சரித்திரத்துல. அங்கு ராமபட்டாபிஷேகத்துக்கு அத்தனை பேரும் வந்தா இந்திரனை தவிர ஒரு குறை இருந்தது ராமருக்கு. அந்த குறை தீர்வதற்காக குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் இங்கு கோவிந்த பட்டாபிஷேகம் கண்டருளும் போது அத்தனை பேரும் வரல, இந்திரன் மட்டும்தான் வந்தான். அங்கு பாடவில்லையே என்கின்ற துக்கம், இங்கு வாத்தியமான வேணுவை வாசிச்சார் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன். அங்கு நாட்டியமாடவில்லையேங்கிற குறை, இங்கோ காளிங்க நர்த்தனம் செய்தார், ராசக்கிரீடை செய்தார், அதனால குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன். இப்படி எவ்வளவோ விஷயங்கள்ல ராமருக்கு இருந்த துக்கம் கூட தீர்வதற்காக பிறந்தவன் கோவிந்தன். அதனால குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எனக்கும் அதனால உறவு பிரிக்கவே முடியாது. எங்களுக்கும் ஒண்ணு தெரியாது, உனக்கும் எல்லாம் தெரியும். இப்போ அதுலயும் ஒரு சம்பந்தம் வந்துருமே. யோசிச்சு பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ்ல மேல ஜலம் இருக்கு, கீழே இல்லை. அப்படி நேச்சுரலா மேலே கீழே வந்துருத்து ஜலம். அப்படின்னா கீழே இல்ல ஜலம், மேல இருக்கு ஜலம். இல்லை இருக்குங்கிறதே சம்பந்தத்தை ஏற்படுத்திடுது. புரியுதோ? நான் ஒரு டீச்சர் கிட்ட பாட்டு கத்துக்கணும்னு போறேன். ஏன்? அவளுக்கு பாட்டு தெரியும், எனக்கு தெரியாது. தெரியும் தெரியாதுங்கிறதே ஒரு சம்பந்தம்.
எங்களுக்கு உனக்கு குறை இல்லை அப்படிங்கிறது உனக்கு இருக்கக்கூடிய தன்மை. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது எங்க தன்மை. ஒண்ணுமே தெரியாத நாம் எல்லாம் தெரிந்த உனக்கும் தானே சம்பந்தம் இருக்கணும். அதனால உனக்கு இந்த விதத்துல எங்களுக்கும் உனக்கும் இந்த விதத்துல சம்பந்தம். அதை தவிர்த்து எங்கள் குலம் உன் குலமும் ஒன்னேதான். ரெண்டு பேரும் நம்ம ஆய்குலம் தானே, ரெண்டு பேருமே நம்ம இடைச்சி குலம் தானே, இடையர் குலத்துல தானே இருக்கோம். அது சொல்றா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் நீடித்தே இருக்கும், அதை ஒழிக்கவே ஒழியாது. அதனால உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும், ஐயோ எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நாங்கள்லாம் பாவும்பா. இங்க இருக்கக்கூடிய சிஷ்யர்கள்லாம் மகாஜானிகள்ப்பா, அந்த அளவுக்குலாம் நாங்க இல்லப்பா. ஆண்டாளே சொல்லியிருக்கா பாருங்க. ஆண்டாளே இங்க உங்ககிட்ட சொல்றா, ஐயோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் எனக்கு தெரியலையேங்கிற அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் ஹம்பிள். அதனால சொல்றா, அறியாத பிள்ளைகளோ எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? அன்பினால் உந்தன்னை சிறு பேர், சின்ன பேரை சொல்லி கூட்டுட்டோம். இருக்கிறதுக்குள்ளே சின்ன பேர் எது சர்வேஷ்? சின்ன. அப்புறம் ஸ்ரீ, அது மகாலட்சுமிக்கு. ஹரி 2 எழுத்து இருக்கு, ஹரி. அப்புறம் அதை விட ஒரு சிங்கிள் லெட்டர் இருக்குடா சார், அது எப்படி சார்? மா, அது மகாலட்சுமி. அகாரோ அகாரார்த்தோ விஷ்ணு இல்லையா? அதுதான் சின்ன பேரான்னு கேட்டா அப்படி இல்லையா. சில பேரெல்லாம் ரொம்ப சத்தியான விஷயத்தை சொல்லுமா. நாராயணன்கிற நாமம் பெருமாள் எல்லாவற்றுக்கும் ரக்ஷகன்கிற விஷயத்தை சொல்லுமா. அது நாராயண நாமம். கோவிந்தங்கிற நாமம் இதோ மாடு கண்ணுக்குட்டி அதெல்லாம் மேய்ச்சிருக்க அப்படின்னு சொல்லுமா. இப்ப என்ன எடுத்தான், கிருஷ்ணருடைய நாமா ஒண்ணு கோவிந்தர், கோபாலன், இதெல்லாம் மாடை மேய்ச்சிட்டு இருக்க, கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருக்காரு, ஐயோ பாலை கறந்துட்டு இருக்க, ஐயோ இப்பதான் இப்ப பால்கோவா சாப்பிட்டு இருக்க, இதெல்லாம் இந்த பேர். உலகத்தையே காக்கின்றார் நாராயணன் மூர்த்தி, அது பெரிய பேர், இது சிறு பேர். ஆனா ஆண்டாள் என்ன பண்ணிவிட்டாலாம், முன்னாடி மாத்தி வச்சு விட்டாலாம். அதனால ஐயோ உன்னை முன்னாடி நாராயணன் கேசவன் மூர்த்தி, நாராயணன் மூர்த்தி இப்படிலாம் சொல்லிட்டேனே, அதெல்லாம் ரொம்ப சின்ன பேரா இருக்கே. கோவிந்தன்கிறது தான் பெரிய பேரு, கோபாலன்கிறது தான் பெரிய பேரு. அந்த கோவிந்தன் கோபாலன்கிற பெரிய பேரை சொல்லாம நாராயணன் மூர்த்தின்னு சின்ன பேரை முன்னாடி சொல்லிட்டேனே. சிறுபேர் அனைத்தளவும் சீறி அருளாதே இறைவா அப்படின்னு கொண்டாடுறது. எக்கோ ஆறுது அந்த இடத்த. அதனால இறைவா நீ தாராய் பறை, எங்களுக்கு இந்த சின்ன பிள்ளைகளாக இருப்பதனால் பறைங்கிற வாத்தியத்தை கொடு, பெண்களாக இருப்பதினால் நினைத்ததை கொடு, ஜீவாத்மாக்களாக இருப்பதினால் மோட்சத்தை கொடு. அதனால இறைவா நீ தாராய் பறை ஏலோர் என்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் இந்த 28வது பாசுரத்துல சொல்றான். 27வது பாசுரத்துல கிட்டத்தட்ட க்ஷீரத்துல பண்ண பிரசாதம், பால்ல பண்ண ஒரு பாயசம் ரிலேட்டடா ஒரு பிரசாதம், அதுதான் க்ஷீரான்னம். இது தயிர்ல பண்ணக்கூடிய பிரசாதம். அதனால பாயசத்தில் துவங்குவதுதான் ராமாயணம், தயிர்ஞ்சாதத்தில் முற்று பெறுவதுதான் பாகவதம். அதனால ராமாயணமும் பாகவதமும் எவ்வளவு முக்கியங்கிறது 27, 28 அடுத்தடுத்த பாசுரத்துல வச்சிருக்கா. அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், அந்த கோவிந்தனை வராகனாகவும் கொள்ளலாம். ஏன்னா வராகர் பூமியை, ஏன்னா பூமியை காப்பாற்றியவர் வராகர். அதனால கோவிந்தங்கிற சப்தம் கோங்கிறது பூமி வாசகமாகவும் எடுக்கலாம். பூமியை காப்பாற்றியவர் வராகர். கோங்கிறது வாக்குக்கு அதிபதி, அப்படின்னா கோவிந்தன்னா நல்ல ஒரு வாக் சாமர்த்தியத்தை கொடுப்பவர், ஹயக்ரீவர்னு வச்சுக்கலாம். கோவிந்தங்கிற சப்தம் பசுக்களை காத்தவன், அப்படின்னா திரிஜடன் என்கின்ற அந்தணனுக்கு பசுக்களை கொடுத்த ராமனாகவும் கொள்ளலாம். பசுக்களை ரட்சிப்பதற்காக, ஆயர்களை ரட்சிப்பதற்காக அந்த மலையை தூக்கினார் எம்பெருமான், அதனால கோவிந்தன். அதனால அந்த கோவிந்தன் கொள்ளலாம். இப்பேற்பட்ட கோவிந்தனை, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனை ஆண்டாள் இந்த 28ஆம் பாசுரத்தில் வழிபட்டாள். 29வது பாசுரம் தான் திருப்பாவையில் ஆண்டாள் இடைச்சியாக தன்னை பாவித்து பாடக்கூடிய பாசுர வரிசையில கடைசி பாசுரம். ஏன்னா 30வது பாசுரம்ங்கிறது பலஸ்ருதி, அதுல ஆண்டாள் என்கின்ற தன்மையை அடைந்து விடுகின்றாள். அதனால இந்த 29வது பாசுரத்தின் அர்த்தத்தை நாளை தினம் அனுபவிப்போம். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.ramayana.org.
deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram, Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.